அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகைச்சித்ரா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அந்த இலக்கை அடைவதையே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா கொண்டிருப்போம். அந்த நோக்கத்தை நாம ஒருவேளை அடைஞ்சிட்டோம் அப்படின்றப்ப அவர்கள் வெற்றியாளர்களாக கருதப்படுறாங்க. ஆனா இதுதான் உண்மையான வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வெற்றி பெறக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க பேக்ரவுண்ட்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது எந்த விதமான உதவியும் இல்லாம அவங்க எய்ம் பண்ணியிருக்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றது தெரியாம, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எந்த இடத்துல இருக்குன்றது தெரியாம, அவங்க சென்றடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் கூட தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையும் தானே மேம்படுத்திக் கொள்கிற மனிதர்கள் பெறக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோ இல்ல நீங்களோ மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடியவங்கன்னா உங்களுக்கான அழகிய சிந்தனை வரிகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய காயங்கள் விரைவில் ஆற வேண்டுமானால் அதனை தொடாமல் இருப்பதே மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக நீங்கள் வெற்றியடைய வேண்டுமானால் நீங்கள் இதற்கு முன்னதாக அனுபவித்த எல்லா ஃபெயிலியர்ஸையும், இதற்கு முன்னதாக நீங்க யாரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ அதை எல்லா விஷயங்களையும் நீங்கள் மறப்பதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான வழிவகைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.